வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது உபாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அங்கே உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை எடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றையும் கொண்டு வந்து ஒரு இடத்த அவர் செலக்ட் பண்ண இடத்த தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் செய்யும். ரெண்டாவது செய்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே புசித்து நீ சந்தோஷமாக உன்னுடைய எல்லார்களோடும் சந்தோஷமாக இருக்கணும். அதான் போட்டுக்கணும். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதனுடைய சந்நிதியில் புசித்து இந்த இடத்துல சாப்பிடு, அங்கே முன்னால் வச்சு சாப்பிடு. நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்பட வேண்டும். இது ஒரு கட்டளை. இப்போ நம்ம கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சி அவரை துதித்து சந்தோஷப்பட்டு நம்ம செய்யும் போது கர்த்தர் மென்மேலும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தருவார். இந்த நாளில் இதை கற்றுக்கொண்டோம். இப்போ இனிமேலும் அதிகமாக இந்த மாதிரி காரியங்களை கற்றுக்கொள்வோம். எது கர்த்தருக்கு பிடிக்கும், கர்த்தருக்கு பிடிக்காதது எது அதுன்னு தெரிஞ்சு. இஃப் யூ வாண்ட் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் அ பர்சன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரெண்டுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத செயலில் நம்ம செய்துட்டு இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடும். அதே மாதிரி இங்கே கர்த்தருடைய இதுலேயும் கர்த்தருக்கு பிடிக்காத செயல்களை செய்யாமல் கர்த்தருக்கு பிடித்த காரியங்களை யோசித்து செய்யணும். அவர் எது வேணான்றாரோ அது வேணாம் விளக்கி விட வேண்டும். இது நம்ம புரிந்து கொண்டு செய்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.